வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ். இந்த பதிவில் நாம் தமிழில் பயன்படுத்தும் வார்த்தைகளான என்ன வேண்டுமென்றாலும், யாராக இருந்தாலும், யாருக்கு வேண்டுமானாலும், யாரானாலும், எது வேண்டுமானாலும், எப்போவெல்லாம், எங்கெங்கெல்லாம் மற்றும் எப்படியா இருந்தாலும் இவற்றை ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது எப்படி என பார்க்கலாம். இவற்றை நாம் ஆங்கிலத்தில் இன்டெஃபினிட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படி சொல்கிறோம். முதலில் இந்த வார்த்தைகளின் மீனிங்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஹூ எவர் அப்படின்னா யார் ஆனாலும் என பொருள்படும். அடுத்தது ஹூம் எவர் அப்படின்னா யாருக்கும் அப்படி பொருள்படும். விச் எவர் அப்படின்னா எது ஆனாலும் அப்படி பொருள்படும். வாட் எவர் அப்படின்னா என்ன வேணுமென்றாலும் அப்படி பொருள்படும். வென் எவர் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் என பொருள்படும். ஹவ் எவர் அப்படின்னா எப்படி ஆயினும் என பொருள்படும். வேறெவர் அப்படின்னா எங்கெல்லாம் அப்படி பொருள்படும். ஹூம்சோ எவர் அப்படின்னா யாருக்கு வேண்டுமானாலும் என பொருள்படும். இனி இவற்றை பயன்படுத்தி சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இப்போது வாட் எவர் இந்த வார்த்தையின் பயன்பாட்டை பார்க்கலாம். நாம் சில வேளைகளில் இப்படி சொல்வதுண்டு, உனக்கு என்ன செய்ய வேண்டுமென்றாலும் செய்துக்கோ, நான் தடுக்க மாட்டேன் அப்படி சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். Do whatever you want, I won't object you. Do whatever you want, I won't object you அப்படி சொல்லலாம். அல்லது do whatever you like to do அப்படி சொல்லலாம். Do whatever you like to do அப்படியும் சொல்லலாம். இனி சில நேரம் நாம் சொல்வதுண்டு, எல்லாம் உன்னோட விருப்பம் போல நடக்கும் என்று நினைக்காதே அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா, don't assume all things will happen just as you wish. Don't assume all things will happen just as you wish அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக whoever இந்த வார்த்தையோட பயன்பாட்டை பார்ப்போம். நம்ம சில நேரம் இப்படி சொல்வதுண்டு, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா, I won't bother whoever you are. I won't bother whoever you are அப்படி சொல்லலாம். அல்லது no matter who you are, I won't bother. No matter who you are, I won't bother அப்படி சொல்லலாம். இனி சில நேரம் நாம் இப்படி சொல்வதுண்டு, அவன் யாராக இருக்கட்டும், நான் அவனை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா, I just turn a blind eye whoever he is. I just turn a blind eye whoever he is அப்படியும் சொல்லலாம். இனி whichever இந்த வார்த்தையோட பயன்பாட்டை பார்ப்போம். நாம் சில நேரம் இப்படி சொல்வதுண்டு, எனக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு. அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் என பார்ப்போம். I'll use whichever offer I get. I'll use whichever offer I get அப்படி சொல்லலாம். இனி நாம் இப்படி சொல்வதுண்டு, எந்த சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். We should make use of whichever chance we get. We should make use of whichever chance we get அப்படின்னு சொல்லலாம். இனி நாம் இப்படி சொல்வதுண்டு, நமக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நாம் மிக அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். We should make maximum use of whichever opportunity we get. We should make maximum use of whichever opportunity we get அப்படின்னு சொல்லலாம். இனி whomever இந்த வார்த்தையோட பயன்பாட்டை பார்ப்போம். இப்படி நாம் சொல்லுவோம் சில நேரம், இந்த புத்தகத்தை நீ உனக்கு பிடிக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதை எப்படி சொல்லணும்னு பார்ப்போம். You can give this book to whomever you like. You can give this book to whomever you like அப்படி சொல்லலாம். இனி இதை நீ யாருக்கு நன்கொடையாக வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அதை எப்படி சொல்லலாம்?
யூ கேன் டொனேட் திஸ் டு whomever needs it. You can donate this to whomever needs it அப்படி சொல்லலாம். அல்லது இப்படி கூட சொல்லலாம், you can donate this to anyone you choose. You can donate this to anyone you choose இப்படியும் சொல்லலாம். நீ whenever இந்த வார்த்தையோட பயன்பாட்டை பார்ப்போம். நாம் இப்படி சொல்லுவோம் சில நேரத்தில், நீ எப்போ வேண்டுமென்றாலும் உன் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் அப்படி சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா, யூ கேன் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் வித் மீ whenever you need. You can clarify your doubts with me whenever you need அப்படி சொல்லலாம். இனி நீ தாகமாக இருக்கும் போதெல்லாம் தண்ணீர் குடிக்கலாம். அதை எப்படி சொல்லலாம்? You can drink water whenever you feel thirsty அப்படி சொல்லலாம். You can drink water whenever you feel thirsty அப்படி சொல்லலாம். அல்லது drink water whenever you are thirsty அப்படி சொல்லலாம். drink water whenever you are thirsty அப்படின்னும் சொல்லலாம். இனி whoever அந்த வார்த்தையோட பயன்பாட்டை பார்ப்போம். நாம் இப்படி சொல்வதுண்டு, நாம் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவ வேண்டும். அதை எப்படி சொல்லலாம்? we should help whoever needs it. we should help whoever needs it அப்படி சொல்லலாம். சில நேரம் நாம் இப்படி சொல்வதுண்டு, இந்த தவற்றை யார் செய்தார்களோ அவர்களே அதை சரி செய்ய வேண்டும். அதை எப்படி சொல்லலாம்னா, whoever made this mistake should correct it. whoever made this mistake should correct it அப்படி சொல்லலாம். அல்லது whoever made this mistake has to correct it. whoever made this mistake has to correct it அப்படியும் சொல்லலாம். இனி wherever இந்த வார்த்தையோட பயன்பாட்டை பார்ப்போம். நாம் இப்படி சில நேரம் சொல்வதுண்டு, நீ எங்கே போனாலும் நானும் அங்கே வருவேன் அப்படி சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா, I'll follow you wherever you go. I'll follow you wherever you go. அல்லது இப்படி சொல்லலாம், wherever you go I'll come with you. wherever you go I'll come with you அப்படி சொல்லலாம். அல்லது இப்படி கூட சொல்லலாம், I'll come wherever you go. I'll come wherever you go இப்படி சொல்லலாம். இனி நாம் இப்படி சொல்வதுண்டு, சில வேளைகளில் நீ எங்கே போய் மறைஞ்சாலும் ஒரு நாள் நான் உன்னை பிடித்தே தீருவேன் அப்படி சொல்லுவோம். அதை எப்படி சொல்லலாம்னா, wherever you hide we will grab you someday அப்படி சொல்லலாம். அல்லது wherever you hide we will catch you one day அப்படியும் சொல்லலாம். அடுத்ததா however இந்த வார்த்தையோட பயன்பாட்டை பார்ப்போம். சில நேரம் நாம் இப்படி சொல்வதுண்டு, நீ எவ்வளவு தான் முயன்றாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது அப்படி சொல்லுவோம். அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, however hard you try you can't change the past. however hard you try you can't change the past அப்படி சொல்லலாம். இனி சில நேரம் நாம் இப்படி சொல்வதுண்டு, அவன் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அந்த ரயிலை பிடிக்க முடியாது அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம்னா, however fast he runs he can't catch the train. however fast he runs he can't catch the train அப்படின்னு சொல்லலாம். Practice leads to progress. Progress brings perfection. So practice well and top out.